இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்ப நம்ம குடும்பத்தையே வந்து களவாணி குடும்பம் நினைக்கிறாரு. நீ சொல்லி எங்க அண்ணன் உத்தமன் சொல்லி நம்பல, உன் தங்கச்சியை கூப்பிட அவ சொன்னா நம்புன்னு சொன்ன, இது என்ன அர்த்தம்? அப்போ உன்னை நம்பல, நீ அப்ப என்ன காவல் பார்த்த? நீ காவல் ஒழுங்கா பாத்தியா? என்னடா இது? காவல் ஒழுங்கா பாத்தியா? இந்த பாரு வேணா, இங்க பாரு நான் சொல்றத கேளு. காவல் நீ ஒழுங்கா பார்க்க சரியா பார்த்தமா, அப்புறம் நீ சொல்லி நம்மள என்ன அர்த்தம்? சோ நான் சொன்னி எவ்வளவு சொன்னேன், நான் சொல்றத கேட்டியா? முறைச்சு பாரு, முறைச்சு பாரு. எப்படி நில்லு, இங்க வாயா, முறைச்சு பாரு. ஏய் மான பிடிக்க அண்ணே நல்லா முறைச்சு பாரு, முறைச்சு பாருண்ணே, நல்லா முறைச்சு பாரு. அப்பா சொல்றத கேளு அண்ணே, நல்லா முறைச்சு பாரு. அண்ணே முறைச்சு பாரு. என்ன எதுக்கு முறைச்சு பாக்குற? எரும மாடு அங்க முறைச்சு பாரு, முறைச்சு பாரு. எதுக்கு சிரிக்கிற? ஆமா நம்ம என்ன தரமா சரியா சரியா சொல்றியா? நல்லா இருப்பேன். ரெண்டு பேரும் சொல்லு, மாடு வரலன்னு சொல்லு, மாடு வரலன்னு சொல்லு. நான் கேக்குறேன் இரியா, நான் வாங்க. அண்ணே மாடு வரலன்னு சொல்லுனே, அண்ணே மாடு வரலன்னு சொல்லு, அவர்கிட்ட சொல்லு, சொல்லுடே, மாடு வரலன்னு சொல்லுடே, சொல்லுடே. நான் சொல்றேன், ஒரு பொம்பளை பிள்ளை நான் எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லு? அண்ணா கட்டை எடுங்க, ஆடு ஒண்ணு இருக்கு, சொல்லுடே. தங்கச்சி நான் சொல்றத கேட்டா விசிறி ஓடிச்சு போடாதப்பா. மாடு வரல அப்படினு சொல்லி அனுப்பு. சொல்லிட்டு இந்த காசை வாங்குறதுக்கு என்னை ஏன் இப்படி அடிக்கிறீங்க? இல்ல என்ன காரணத்துக்காக என்ன வர சொன்னாரு? காலையில நீ அடிச்சதுக்கு 500 ரூபாய் சேர்த்து தரணும், ஞாபகம் வச்சுக்க. சரியா? மான் வரலன்னு சொல்லுனே. அப்பா கூட சொல்லி வாங்கி தருவியா? சரி வாங்கி தர போ. சரி சொல்லிட்டு அவர் இங்க தான் இருக்குங்கறாரு. இங்க இருக்குங்க. இந்த புள்ளி வல்லையிலேன்னு சொல்லிருச்சு. அப்ப இவனும் பார்க்கலையா? பார்க்காத மான பார்க்காத வரைக்கும் உனக்கு நல்லது. சரி அண்ணே, அப்ப நான் பதில் சொல்லணுமா? ஆமா. அவருக்கு அப்ப நான் பதில் கூறி விட்டு வரவா? சோ அப்பா என்னன்னே? ஒண்ணும் இல்லடா. நீ இவங்களிடம் எல்லாம் கூறிவிட்டு போய்விடு, நான் அவரை பார்த்துக்கிறேன். நான் மறுபடி வருவேன், அதனால கூற மாட்டான். அண்ணே நீ சொல்லிட்டு கிளம்புனே. மறுபடி வருவோம்ல. எதுக்கு மறுபடி வர? என்னமா புரியா? சரி சரி, அப்ப போயிட்டு இங்க இருந்து சொல்றேன். ஐயா போயிட்டு வரீங்க. போயிட்டு வரேன் முதலாளி, போயிட்டு வரேன். பாத்தியாரே போயிட்டு வாங்க. என்ன போயிட்டு வரேன். நன்றி சொல்லு. நன்றி கிரி போயிட்டு வரணும். அப்புறம் நன்றி சொல்லணும். அப்ப இவங்க எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க, அவங்கள நீ மதிக்கல, சபையை மதிக்காம. இவர் யாரியா? இரியா சொல்லிட்டு போறியா? இல்லங்க போல. அவர் யாரு? குறுகுறுவா பேசிட்டு இருக்காரு. நீ பேசாதே. நீ பேசிடுமா? அவரே பேசாதே. இருமா பேசாத. யாராவது மொத்த பேசாம இருக்க நல்லா இருக்கு. சரி நீ சொல்லிட்டு கிளம்பு. போயிட்டு வரேன். அண்ணே இரு. பெண்கள் கிட்ட எங்க அத எல்லார்கிட்டயும் மொத்தமா அத எல்லாருக்கும் போயிட்டு வரேன்டா. போயிட்டு இரியா சொல்லிட்டு போறியா? இரியா அண்ணே அதனே போற வீட்டுக்கு. அவங்க நாடோடி வர சித்தப்பே வர்றேன். நாடோடி அண்ணே எல்லாத்தையும் சொல்லிட்டியா? எல்லாரும் நாடாமக்கள். அவங்க எல்லாரும் நாடாமக்கள். சரி என் மருமையை உட்காந்து நாடாமக்கிறாரு பாருங்க. என் தங்க அலையே தூங்கிட்டாடி சாமி. தூங்காம நாடோடி கூட்டமங்க எங்க கூட்டம் சாமி சொல்லி வர எங்க கூட்டம் சாமி. பாருங்கள் வேடுவரி, வருக வருக. நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வை, பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பெருமையும், பெருமையில் பொறுமையை கைகொள்ளும் வில்லெடுத்து விளையாடும் வேடுவை குலத்தவரை வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குலத்தவரை வருக வருக. வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா, கொஞ்சமாச்சு உண்மையை சொன்னீங்கன்னா, நான் மட்டும் இல்லை எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும். வந்த விஷயம் வேடுவரை. வண்ண தமிழகத்தின் மனமே நழுவாமல் வந்தாரை வரவேற்கும் பழமையும் தவறாமல் எண்ணத்தில் கவனமில்லாமல் இன்னார் என்று தெரியாத எனக்கு பொன்னாரம் போல் புகழாரம் சூடிய தலைவியே வருகை என்று தங்களை வரவேற்ற முதலில் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் மறுமலைகளை அழகான ஒரு மான் கூட்டம் கட்டழகு பெட்டை மான் கண்டேன் சென்றேன் பிடிப்பதற்காக மானோட அப்படின்னு வந்த தருணத்தில் இந்த மான்குட்டி ஆகப்பட்டது என் அருகில் நிற்கிறதுனால இடத்துக்கு தலைவின்ற முறையில் உங்கள்கிட்ட அனுமதியை கேட்டு எனது மான்குட்டியை பிடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னுடைய மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து சொல்லும் பொழுது மான் மேல உங்களுக்கே ஒரு அழகிய மான் ஒன்று நின்றதே அங்கு, அதை நானும் பார்த்ததால் துரத்தினேன் இன்று. புகுந்ததும் வனத்திலே மறைந்ததே இங்கு, கைப்பிடிக்கவே துடிக்குதே மறைப்பதேன் வள்ளி பொண்ணு. குட்டி 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 இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா அழைக்கிறேன். இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா அழைக்கிறேன். இந்த மாநாடு இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா அழைக்கிறேன்.
சரி. எந்த அளவுக்கு இப்போ தெரிஞ்சிடும் மான் இருக்கா இல்லையான்ட்டு. அமைதியாக உட்காரணும். தங்கச்சிக்கு மட்டும் தான் கை தட்டணும். சொல்லுங்க, உங்க பேர் என்னங்க? கந்தன். தந்தை பெயர்? சடையன். தாயார் பெயர்? சடச்சி. நாடு எது? வெள்ளிமலை. எங்க இருந்து வரீங்க? கழுகு மாமலையில இருந்து. மான் எங்க பாத்தீங்க? வெள்ளிமலைக்கு இடையில. மான் எங்க வந்துச்சு? இந்த இடத்துக்கு. இந்த இடத்தோட பேர் என்ன? வேலிமலை சார். கையில என்ன வச்சிருக்கீங்க? கணை. அதோட தன்மை என்ன? சிலிமுகம், காந்த சக்தி, ஈர்ப்பு விசை, கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. 12 அம்புகள் இருக்கு. 12 அம்புகள்ல வில்லே இல்லாம பயன்படுத்தக்கூடிய அம்பு தான் இந்த சிலிமுகம். அப்பேற்பட்ட சிறப்பான ஆயுதம் உங்க கையில இருக்கு. உண்மைதான். சரிங்க, மானை தேடி வந்தீங்க, அந்த மான் இங்க வந்துருச்சு. இருக்கு. பாத்தீங்க? பார்த்தேன். அதை வச்சு பிடிச்சிருக்கலாமே. மான்குட்டி இதை பார்த்து பிடிச்சுன்னா இதை காமிச்ச உடனே என்ன செய்யும்? அப்படியே பார்த்த உடனே மெய் மறந்து சிலையா நின்று போயிரும் இல்லையா? அப்ப சிலையா நின்று போச்சுன்னா இந்த மான் நடந்து வரும்போது எப்படி இருந்துமா? இதை கொடுத்தது யாரு உங்க கையில? என்னது அம்மா. அம்மா கொடுத்தாங்க. தாய். எதுக்காக கொடுத்தாங்க? எதற்காக கொடுத்தாங்கன்னா போகும் வழியில இத கையில வைத்துக்கடா உனக்கு வெட்டி எல்லாம் கிடைக்கும். அதுக்காக கொடுத்தாங்க. எங்க அப்பா இத கொடுத்திருக்காரு. சரி. ஏன் தெரியுமா? பறவைகளை விரட்டுறதுக்காக. கல்லால அடிக்காம சொல்லால அடிச்சு விரட்ட சொல்றாரு. அப்ப நான் இத கையில வச்சிருக்கேனா எனக்கு பிரயோஜனப்படுது, அதனால கையில வச்சிருக்கேன். நீங்க வேட்டைக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க சிலிமுகம், அதை வச்சு பயன்படுத்தி மானை பிடிச்சிருக்கல. ஆனா பிடிக்க முடியாதுன்னு சொல்றது காரணம் என்னங்க? நீங்க கல்லால அடிக்காம சொல்லால தானே அடிக்கிறீங்க. அப்பது எதுக்குது? அதான் ஆளோல சோ. இங்க பாருங்களேன். அதுதான் சொல்றேன். அதே போல இந்த மான்குட்டியை பார்த்த உடனே இத கையில வச்சுக்கிட்டு ஏன் இந்த மான்குட்டி எப்படி பிடிக்க வந்த? கையால கைப்பிடியால் மானை எப்படி கையால பிடிக்க முடியும்? ஏன் முடியாதா? யார் பிடிச்சிருக்கா? சிவபெருமான் பிடிக்கலையா? அவர் 2 விரலால பிடிச்சாரு. மானிட பிரபு யார் மேல கையில பிடிச்சா? நான் பிடிக்க வந்திருக்கேன். அது எப்படி சாத்தியம்? சாத்தியமானதுனால தான் வந்திருக்கேன். முடியாதுங்க. முடியுமுங்க. எப்படி முடியும்ன்றீங்க? முடியும் என்பது முழுதும் முடியாது என்பது முட்டாள்தனம். ஒன்றைசை நன்றைசை அது இன்றைசைன்னு இருக்காங்க. அதனாலதான் மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். ரொம்ப பேசாதீங்க. நேத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். நேத்தே வந்து பிடிச்சிட்டு போயிருப்பேன். சரி. நாளைக்கு வந்து பாத்துக்கலாம்னு போயிருப்பேன். சரி. இன்னைக்கு வந்த மானு கடவுள் எனக்காக உருட்டி திரட்டி சிற்பமா செய்து அதற்கு உயிர் கொடுத்து இன்னைக்கு அப்படியே நடனமாடி அனுப்பி வச்சிருக்காருமா. அதனாலதான் இந்த மான்குட்டி இன்னைக்கு பிடிக்க வந்திருக்கேன். அதிகமா பேசுற ஆண்களை கண்டாலே பிடிக்காது. அதிகமா பேசுற பெண்ணை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. அப்ப போக வேண்டியதானே? என்ன பார்த்தோன்னே நீங்க போயிருக்கணும். நான் நிறைய பேசுவேன். பேசிக்கிட்டே இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? மானு வரல. மானு வந்திருக்கு. திமுறா பேசுறீன்னு வச்சுக்கோங்க, சட்டையை உடைச்சு விடுவேன். உங்க சட்டையை உடைச்சு ஆளு பொட்டி தெரிஞ்சு போக. பொட்டி தெரிஞ்சாலும் நான் பொட்டியை மட்டியில கொஞ்சம் மடிக்க போய் கொண்டு போயிருவேன். பொட்டியை மட்டிக்குள்ள வச்சுப்பீங்க. அம்மா இங்க பாருங்க, மானிங்க வரல. வந்திருக்கு. வேற இடத்துல சென்று போய் தேடுங்க. இருக்கு. இங்க காவல் பார்த்துட்டு இருக்கிறது நானு. சரி. எப்படி மாடு வந்திருக்கு? மாடு வந்ததுனால தான் வந்து கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்றாங்க. உங்க முன்னாடி தான் எங்க அண்ணன் கிட்ட என் தோழி கிட்ட விசாரிச்சு உங்க மாடை பார்க்கலன்னாங்கல்ல. நானும் உங்க மாடை பார்க்கல, அதுக்கான அடையாளம் இங்க கிடையாது. என்ன பார்க்க? மாடை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பிருந்தேன். சரி. உடனே என்ன செய்யணும்? என்னுடைய கண்ணுடைய கரு வெளியே பாருங்க, மான்குட்டி தெரியும். உங்க பார்வையே சரியில்லையே, திருட்டு பார்வையெல்லாம் இருக்கு. உங்க கண்ணு என்னத பார்க்க? நீ ஆளே சரியில்லை. பார்த்தா தெரியாது, பார்க்க தான் தெரியும். பார்க்க தான் தெரியும். பார்த்துக்கிட்டே இருந்தா தெரியும். பார்த்தா தான் தெரியும். குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை இருக்கு. உங்களால மானை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாதுன்னு உங்களை பார்த்தோன்னே சொல்லிவிடுவேன். இந்த மொசை பிடிக்கிற நாய் மூச்சியை பார்த்தா தெரியுவாங்கல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி எதுக்கு வேட்டைக்கு போயிருக்கீங்களா? இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த மானையும் பிடிச்சிருக்க மாட்டீங்க, பிடிக்க முடியாது. ஏன்னா உங்க முக ராசி அப்படி. நான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல சிறப்பு கொடுக்கணும் அப்படின்றத. இல்ல பரம்பரையா வேட்டையாடுறீங்களா? வேடுவரே பரம்பரை வேட்டை தான். எப்படி? எங்க அப்பா வந்து காளமாடவ பிடிச்சு. அம்மா எங்க அம்மா சிங்கத்தை பிடிச்சு, என் தம்பி மூச்சிர் வாகனத்தை பிடிச்சு, அதே போல என் தம்பி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா புளிய பிடிச்சு வச்சிருக்காரு. எங்க அண்ணன் வந்து மூஷிர். எல்லாம் வந்து பெரிய பெரிய வேடுவரா இருக்காங்க. பெரிய வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க. பெரிய பெரிய விலங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கேனே. மானையே பிடிக்க முடியல. அப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்து என்ன பிரயோஜனம்? மானையே பிடிக்க முடியல. இருக்கிறதுல மென்மையானது மானுதா, அதையே பிடிக்க முடியல. மானை பிடிக்காம இந்த இடத்தை விட்டே போக மாட்டேன் தெரியுமா? நீங்க இப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டியதா? தொலைச்ச இடத்துல போய் தேட வேண்டியதானே? தொலைஞ்சு கூட தேடலாம். வேடுவரே அல்லாம குறையுமா? அல்லாம குறையுமா? இல்லாம வலிக்குமா? பாருங்களே, அல்லாம குறையும்ல. இங்க பாருங்க, கில்லாம வலிக்கும்ல. இதெல்லாம் பேசக்கூடாது. கில்லாம எப்படி வலிக்க? அல்லாம எப்படி குறைய? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து பிறரை மனதை வந்து காயப்படுத்துற மாதிரி ஒரு தீய சொல்லி ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா காயமே படாம மனசு வலிக்கும். காயப்படும், வலிக்கும்ல. அடிக்காமலே வலிக்கும்ல. அப்ப கில்லாம வலிக்குமா? வலிக்கும். சரி, அல்லாம எப்படி குறையுன்றீங்க? அல்லாம எப்படி குறையும்? இங்க பாருங்க, அழகான சூரியன் வந்து காலையில வெளித்தெரியும் பொழுது அந்த சூரியன் ஆகப்பட்டது மெல்ல 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 மேல போகின்ற பொழுது கீழே இருக்கக்கூடிய அந்த பூமியில் இருக்கக்கூடிய நீராகப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே உறிஞ்சி இழுக்கும். குளத்துல ஒரு தண்ணி கிடந்துச்சுன்னா அது எப்படி அல்லாம குறையும்னா அல்லாம குறையாது. ஆனா சூரிய ஒளிக்கதிர்பட்டு தண்ணியாகப்பட்டது வெற்றும். அப்ப இழுக்கக்கூடிய நீராகப்பட்டது மறுபடியும் என்ன மேகமாகும். மேகமழையாகும். மேகமாய் வந்து போகிறேன், உன்னை தேடினேன், மேகமாய் வந்து போகிறேன்.
பெரிய இளையராஜாவா என்னம்மா? எல்லாம் அப்படியே பாட்டுல தான் சொல்லுவாங்க. மேகங்களே சூழ்ந்து வாய மூடுங்க. என்னுடைய மானை இந்த மேகத்துக்கு நிகராக மானிங்க பூமியில வந்து மண்ணில் வந்து தவழ்ந்து விளையாடுதுன்னு சொல்றேனே கேட்க மாட்டேன்றீங்களா? இத்தனை விலங்கு இருக்குல்ல, ஆமா. இத்தனை விலங்குகளை விட்டுட்டு ஏன் மானை தேடி வந்தீங்க? மான்னால எவ்வளவு இன்னல்கள் ஏற்பட்டுச்சு இங்க பாருங்களேன். இருங்க. ஒரு பாண்டு மன்னன் வேட்டைக்கு போய் அவன் அழிந்ததற்கான காரணம் ஒரு மானுதான். ஏன்னா மானை தேடி தான் வேட்டைக்கு போனான். ராமரும் சீதையும் பிரிந்ததற்கான காரணமும் ஒரு மானுதான். என்ன காரணம் அப்படின்னா மானை பார்த்து ஆசைப்பட்டா யாரு அப்படின்னா சீதையாகப்பட்டவள். நீங்க சொன்னீங்களே மானை என் கண்ணால பார்த்தேன். கண்ணால பார்த்த எதுவுமே பொய்யானது கிடையாதா? ராமாயணத்துல இருக்கு, மகாபாரதத்துல இருக்கு, சிலப்பதிகாரத்துல இருக்கு. பார்த்த கண்ணால பார்த்த எல்லாமே பொய்யான விஷயங்க. வாங்க, அதனால நான் ஒரு சின்ன விவரம் கேட்கவா? அந்த விவரத்துக்கு விவரமா பதில் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்பேன். ஏன்னா வந்துட்டு சும்மா அந்த நோகாம காய்ச்சி என்ன இப்ப பேசுறீங்க? தகத்து புட்டிரு உங்களுக்கு தண்ணி. வாங்க. ஆமா, தண்ணி தண்ணியை வேற குடிச்சுக்கோங்க. ஆமா, நல்ல மனுஷன். தகத்தணும்னா இருங்க முத என்ன சும்மா வந்து சம்பளம் வாங்கிட்டு போறதுக்கு எங்க ஊர் காசு ஒண்ணும் சும்மா கிடையாது. வரி பணம். இங்க பாருங்களேன். உங்களுக்கு இருங்க சும்மா வந்து இருங்க. ஒரு ஊர்ல 12 வருஷமா ஒரு நாட்டுல மழையே கிடையாது. சரி. ஆனா ஒரு ஆள் வந்த நாள் 12 வருஷமா மழையே இல்லாத இடத்துல மழை பெஞ்சிச்சு. அவர் யாரு? அவரு ஒரு சாயல்ல வந்து இந்த மானு மாதிரிலாம் இருந்தாரு. அவர் யாருங்க? மான் மாதிரி இருந்தாரு. ஆமா, மான் என்ற சாயல்ல இருந்தாரு. ஆமா, இருந்தாரு. மானை தேடி தானே வந்தீங்க? இருந்தாரு. சொல்லுங்க நீங்க. அதுதான்மா இருந்தாரு. எப்படி இருந்தாரு? இருந்தாருன்னா யாரு? அதுதான் காட்டுக்குள்ள இருக்கக்கூடியவரு. யாரு? காட்டுக்குள்ள இருந்தது யாரு? யாரு? கொம்போடு பிறந்தவர் யாரு? யாரு? அததான் உங்ககிட்ட கேக்குறேன். அதுதான் சொல்றேன். கொம்போடு பிறந்தவர் வந்து கலைக்கோட்டு மகரிஷி. கலைக்கோட்டு மகரிஷி ஆகப்பட்டவர் பிறக்கும் பொழுது மான் கொம்போடு பிறந்தவர். அது 2 கொம்புகள் கிடையாது, ஒரே கொம்பு. ஒரு கொம்போடு பிறந்தவர். என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கின்ற பொழுது காட்டுக்குள்ள தன்னுடைய அப்பாவோடு வசிச்சு வராரு. வசிச்சு வரும் காலங்கள்ல அங்க தேசத்து நாட்டுல மழையே இல்லை 12 வருஷம். அப்ப 12 வருஷம் மழை இல்லை. மழை இல்லாம இருக்கும் பொழுது இந்த அங்க தேசத்து நாட்டுல மழை வரணும். எப்படி வரும்? யாரை கொண்டு வந்தா வரும்? இதற்கு காரணம் என்ன அப்படின்னு அரசர் வந்து அரச குருவிட்ட கேட்க. அரச குருவிட்ட கேட்க. அப்ப அரச குரு தான் சொல்றாரு, அதாவது இந்த திசையில போய் நீங்க பாத்தீங்கன்னா கலைக்கோட்டு மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருப்பாரு. மான் கொம்போடு பிறந்தவர். அவரை போய் பார்த்து நம்ம நாட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தாவே மழை வந்துடும். ஏன்னு கேட்டா அந்த கொம்பாகப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் போற இடமெல்லாம் மழை வர்றதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? இந்த மான் கொம்பு இருக்கு பாத்தீங்களா? சரி. இந்த கொம்பை வச்சு அப்படியே மேல இடிச்சு விளையாடு வரான். எப்படி? மேகத்தை இடிச்சு விளையாடின உடனே மேகம் என்ன செய்யும்? உடனே கண்ணீரா கொட்டுறது மாதிரி மழையா வந்து விழுந்துருமா. அதனால இவர் போற இடமெல்லாம் மழையா வர்றதுக்கான காரணம் அதுதான். அப்ப பாக்குறாங்க, தன்னுடைய மகன் சாந்தாவை அனுப்பி காட்டுக்குள்ள போய் அனுப்புறாரு. காட்டுக்குள்ள சாந்தாவை அனுப்பி நேர போய் அந்த முனிவரை அழைச்சிட்டு வாமான்னு சொல்லிட்டு கூட தோழியை அனுப்ப போய் பாக்குறாரு. பார்த்த உடனே இந்த பெண்ணை பார்த்த உடனே அப்படி தகைச்சு போய் நிக்கிறாரு. பார்த்த உடனே என்ன பண்றாரு? அப்படியே விலகி ஒதுங்கி போறாரு. காரணம் என்ன தெரியுமா? பெண்ணோடு பேசாதவர், பெண்ணோடு பழகாதவர். அப்பதான் பார்த்துட்டு உடனே அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அம்மா ஐயா, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். இங்க பாருங்களேன், உங்களை பார்க்க வந்தேன், உங்கள்ட்ட தான் பேச வந்தேன், உங்களை தான் எங்க இருப்பிடத்துக்கு கூட்டி போகலான்னு வந்திருக்கேன். கதையில அப்ப கதைகளை சொன்ன உடனே அப்பதான் என்ன பண்றாரு? பார்த்துட்டு அப்படின்னு விலகி போகும் பொழுது இந்த பெண் என்ன பண்ணா தெரியுங்களா? மறுநாள் வந்து வருகின்ற பொழுது தன்னுடைய கூந்தலை அப்படியே மான் கொம்பு போல அப்படியே சுருட்டி ஒத்த கொம்பு மாதிரி வச்சுக்கிட்டு சரிங்க நேர போய் நின்று பார்த்த உடனே ஆக நம்மளை போல நம்மல்லவா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு, பழக ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் வந்து தன்னுடைய அந்த பரிசல் படகுல ஏறி அங்க தேசத்து நாட்டுக்குள்ள உள்ள வர்றதுக்கு கால எடுத்து வைக்கிறாரு. வச்ச உடனே படிங்க பாருங்களேன், அடிச்சது மழை சட 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 சடன்னு. யார் வந்தனால? அப்ப கலைக்கோட்டு மகரிஷி வந்ததுனால வந்தது மழை. எத்தனை வருஷம் கழிச்சு? 12 வருஷம் கழிச்சு. அந்த இடத்துல அவர் வந்ததுனால வந்தது மழை. இந்த இடத்துல எனது மான்குட்டி வந்ததுனால இந்த இடத்துல ஒண்ணும் நடக்காது. நடக்கும். மானு மென்மையானது. திரைப்படத்துக்குள்ள எப்படி வரும்? கேள்விக்கு எவ்வளவு அழகா பதில் சொல்லுங்களேன். திணைப்பணத்துக்குள்ள இந்த மான்குட்டி வராதுன்றது உங்களுடைய எண்ணம். வராது. ஆனா வர வாய்ப்பே கிடையாது. இந்த மானு விசித்திரமானது, வித்தியாசமானது. மான் எத்தனை வகைப்படுவோம் சொல்லுங்க? 32 வகை. 32 வகைப்பட்ட மானுமே திணைப்படத்துக்குள்ள வராது. சரி, அது எப்படி திணைப்படத்துக்குள்ள வரும்ன்றீங்க? வித்தியாசமானதுன்னு சொல்றீங்க. இந்த மானு ஏதாச்சும் ஒண்ணு உண்மையை பேசுறீங்களா? இந்த மானு 33 வகையான மானு பேசுறீங்க. மானு வந்துச்சுன்னு சொன்னது பெரிய போய். அதை விட பெரிய போய் மானை கையில பிடிக்க போறேன்னு சொன்னது. மானு வந்து வித்தியாசமானதா. 32 வகைப்பட்ட மானே கிடையாதா? இன்னொன்னு இருக்கா? வேட்டையாட வந்தேன், வினயமான ஒன்றை கண்டேன், ஓட்டமாக வந்தேன், உள்ளே நுழைய கண்டேன். வில்லை போன்ற பருவம், விரும்பத்தக்க அழகான பருவம். இந்த மானுக்கு இல்லை என்ற கர்வம், ஈடு இணை இல்லாத உருவம். ஏன் இந்த மானு விசித்திரமானதுன்னு தெரியுமா?
அதாவது காட்டுல தீ எரியுதுன்னு நினைச்சுங்களேன். சரி. எரியிற தீயில இந்த மான்குட்டி அகப்பட்டது நடந்து வந்தா கூட சரி. தேகத்துல ஒரு முடி கூட கருகாம அப்படிலாம் எந்த மானும் இருக்காது. இந்த மானு நெருப்புல இறங்கி வந்தா ஒரு முடி கூட கருகாது. இதெல்லாம் எங்கேயாச்சும் நடந்ததா? அன்று பாஞ்சாலி வந்தா பாருங்க. அம்மா பாஞ்சாலி போய் நெருப்புல இறங்கும் போது வருஷத்துக்கு ஒரு முறை நெருப்புல இறங்குவாள். நெருப்புல 5 கணவர் ஆமா இல்லையா? பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரை திருமணம் முடிச்சிருந்தா. அதனால வருடத்திற்கு ஒரு முறை ஒருவரோடு அந்த வருடம் முழுவதும் வாழ்ந்து இறுதியில என்ன பண்ணுவாங்க, தீயில இறங்குவாங்க. அப்படி தீயில இறங்கும் பொழுது ஒரு முடி கூட கறக்காதான். அப்ப ஏற்பட்ட சிறப்பு அந்த பாஞ்சாலிக்கு இருந்துச்சு. அதே போல நீங்க மான போய் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மானுக்கு அந்த சிறப்பு இருக்குன்னு தானே சொல்றேன். வாயில உண்மையே வராதாங்க. என்ன சரி, ஏன் பேச்ச நம்பல. இங்க உட்கார்ந்துருக்காங்களே 10 மணில இருந்து யாராச்சும் ஒரு ஆளு இவர் தேடி வந்த மானை பார்த்தேன்னு சொல்லி கையை தூக்கட்டும். இங்கதான் வேடுவரே இருக்கு மானுன்னு சொல்லி நான் சொல்றேன். யாரையாச்சும் ஒரு ஆளு சொல்ல சொல்லுங்க. உட்கார்ந்துருக்க எல்லாம் நீதிமான்கள் பொய் சொல்லவே மாட்டாங்க. யாராச்சும் மானை பார்த்தேன்னு சொல்லுங்க. இங்க பாருங்களேன், அப்ப மான்குட்டி சொல்ல மாட்டாங்க. நீ அப்புனால ஐயானால 12 மணிக்கெல்லாம் இந்த மான்குட்டிங்க வந்துருச்சுல, வந்து ஆடுது விளையாடுது, அவர் அப்படியே சேரோட தூக்கிட்டு போங்களேன், பேசுது, எல்லாமே செய்யுதுல. இதெல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் ரசிக்கிறீங்களா இல்லையா? பாத்தீங்களா, என் பக்கத்திலே நிக்குது. அதுவும் ஆடை கட்டி வந்து நிக்குது. ஆடை கட்டி வந்து நிக்கிற மான். அவர் வீடு எங்க இருக்கு? இங்க பாருங்க, அரை மணி நேரத்துல மான தூக்கிட்டு போயிருவாரு. நான் சொன்ன உடனே இங்க பாருங்க, என்னுடைய மக்களுடைய பாருங்களேன், உங்க மக்கள் தானே. இங்க பாருங்க எப்படி புன்னகை வருது பாருங்க. யாரா இவர் பைத்திய மாதிரி பேசியிருக்காரு அந்த பிளேட்னு பாக்குறாங்க. இல்ல வேற ஒண்ணும் இல்ல. ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் வெளிலோ, ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் வெளிலோ, குழி ஓடையில் மிதக்கும் மன்னன் ஆடை சிரிக்கும் இவன் ஆடை கட்டி வந்த மயிலோ, நெஞ்சில் கூடு கட்டி வாழும். காட்டுக்குள்ளே வந்த மான தப்ப விட்டு வந்திருக்கார் வீடு வரை மானை விட்டு. காட்டுக்குள்ளே வந்த மான தப்ப விட்டு வந்திருக்கார் வீடு வரை மானை விட்டு. போக போக வீடு வரை போயிட்ட பாருங்க சீக்கிரமே. போக போக நீங்களும் வாசிக்கிறீங்க. யாருக்கு பாடுறேன் நானு? எங்க உள்ள போயிட்டு வரீங்க? மான்குட்டி விளையாடுறத அப்படியே பார்த்துட்டு வரேன். மான்குட்டி விளையாடுதா? அம்மா ஏன் கண்ணுக்கு தெரியல? இந்த பாருங்களே, அட இந்த நிக்குது பாருங்க. ஏயா கண்ணும் குருடா? அட நான் கீழ பாக்கும்போது கீழ பாக்குது. யார் பெத்த பிள்ளை? மேல பார்த்தா மேல பாக்குது. காட்டுக்குள்ளே வந்த மான தப்பே விட்டு வந்திருக்கார் வீடு வரை மானை விட்டு. தெம்பிள்ளையா வாழ பிடிக்க உங்களுக்கு அம்பிள்ளையா? அன்போடு வந்திருக்கேன். எதுக்கு? பிள்ளிருந்து அம்பிருந்து தெம்பிள்ளையா வாழ பிடிக்க உங்களுக்கு அம்பிள்ளையா? போங்க போங்க வீடு வரை போயிட்ட பாருங்க சீக்கிரமே. போங்க போங்க வீடு வரை போயிட்ட பாருங்க சீக்கிரமே. காட்டுக்குள்ளே 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 வந்த மான தப்ப விட்டு வந்திருக்கார் வீடு வரை மானிட்டு. நறுக்கி என்ன நரி? அவர்கிட்ட வரிக்கி கேட்டேன் வாங்கி இல்லங்க. பரி நரி சிவபெருமான். பரிய நரியாக்குறாங்களே, நரிய பரியாக்குறாங்களே. எங்க? பெருமான் சிவபெருமான். சிவபெருமான் மதுரையின் பதில யாருக்காக? மாணிக்க வாசகருக்காக. பாத்தீங்களா? அங்க இது அப்படி கிடையாது. வரிக்கு இல்ல, நரிக்கு. ஓ, வரிக்கு தொட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? ஐயா செவுடுமா, கண்ணுதான் தெரியாதுன்னு பார்த்தேன். மான் ஆடுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. காதும் கேட்காதா? அதனால கூட்டு வந்திருக்கேன். நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க 2 வேணும்னு. நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க 2 வேணும்னு. நறுக்கி நறுக்கி துண்டா நறுக்கி கொடுத்துருவேன். நல்லா இருக்க மூணையுமே. நறுக்கி கொடுத்துருங்க, நல்லா இருக்க. ஆமா, இவர் பெரிய நக்கீரர். பாட்டுல புல கண்டுபிடிச்சாரு. கம்பருக்கு காப்பி போட்டு கொடுத்தவரு. இவர் பார்த்தாரு. என்ன சொல்றீங்க? எந்த மூணா? நறுக்கி கொடுத்துருவேன் மூணையுமே. நான் என்ன மூணு? எந்த மூணா? என்ன மூணு?
எந்த மூணுன்னு அது எப்படிங்க ஒரு பொம்பளை பிள்ளை சொல்ல முடியும்? என்னங்க நீ சொல்லாம அப்புறம் இங்க பாடுறீங்கல்ல? நான் போய் எப்படி என் வாயால சொல்ல முடியும்? உங்க வாயால சொல்லாம அப்புறம் யாரு? ஆணுக்கு 3 இருக்குமே, இங்க இருக்கணும். அந்த 3 எது எது எது? எதுங்க? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஓஹோ, இது 3 இல்லைன்னா என்ன பண்ணுது? என்ன செய்யணும்? சும்மா இருக்கணும். நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க 2 வேணும். நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க 2 வேணும். நறுக்கி துண்டா நறுக்கி கொடுத்துருவேன், நல்லா இருக்கும் மூணையுமே. எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம். எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம். ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? ஒரு விவரம் கேட்ட ஆம்பளையா நின்னாச்சு. இப்படி விவரம் கேட்ட ஆம்பளையா நின்னாச்சு. உள்ளேயில்ல நல்லா பாரமா வள்ளியம்மா, உள்ளேயில்ல பணத்துக்குள்ளே இல்ல வள்ளியம்மா, உள்ளேயில்ல நல்லா பாரமா. மானு ஒளிஞ்சிருக்கு உள்ளேதானமா, உள்ளேயில்ல நல்லா பாரமா. நான் சொன்னேன் இல்ல, என்ன? உள்ளே எல்லாம் நல்லா பார்த்தா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப உள்ள போயிட்டாங்கல்ல. சரி சரி. நறுக்கி இடம் கொடுத்தா சரி நம்ம ஜாதின்னு வேடு வர்ற இடம் கொடுத்தா. சரி நம்ம ஜாதின்னு வேடு வர்ற இடம் கொடுத்தா. இருக்க 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 இடம் கொடுத்தா படுக்க இடம் எப்போது போல். இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் எப்போது போல். எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம். எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம். ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? என்னாச்சு? ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? ஒரு விவரம் கேட்ட ஆம்பளையா நின்னாச்சு. இப்படி விவரம் கேட்ட ஆம்பளையா நின்னாச்சு. எனக்கு ஒரு சந்தேகம். குட்டி மட்டும் போட்டு இருந்தா சரியா? என்ன சந்தேகம்? இந்த மூக்குக்கு கீழே நம்ம கருப்பு அப்படி வரைஞ்சிருக்கீங்களா? என்னது என்னது? என்னது? அதுதான் என்னதுன்னு. அது உங்களோடதான். ஆ. என்ன அது? கம்பளி பூச்சியா? எடுத்து வாங்க, கல்ல நசுக்குவோம். ஓஹோ. அது எதுக்கு அங்க மூக்குக்கு கீழே இருக்கு? இங்க பாருங்களே, என்னதுன்னு உங்களுக்கு தெரியல. என்னது? என்னதுதான் என்ன சொல்லு. மீசை. மீசையா? வரைஞ்சிட்டு வந்திருக்கீங்க. சிரிக்காதீங்க, எனக்கு அப்படிதான் இருக்கு. நீங்க சிரிக்கும் போது சும்மாவே உங்களை பார்க்க முடியாது, சிரிச்சுக்கிறீங்க. அடடா. ஆமா. ஏன் உங்களுக்கு மீசை எதுக்கு? மீசை எதுக்கு? ஒரு ஆம்பளை மீசை வச்சிருக்காருன்னா சரி, அந்த ஆம்பளைக்கு தகுந்த மாதிரி தன்மை அந்த ஆம்பளைக்கு இருக்கணும். அந்த காளையை அடக்கி விட்டு ஆம்பளை நிரூபிச்சு விட்டான்ல அப்படின்னு சொல்லணும். பொம்பளைய கட்டுப்பாடா வச்சுக்கிட்டான்ல அவன் ஆம்பளைன்னு சொல்லல. அதை விட்டுட்டு மீசை உங்களுக்கு எதுக்கு? ஒரு மானு மென்மையானது, அதையே பிடிக்க முடியல. நீங்கள்லாம் மீசை வச்சு கல்யாணம் பண்ணி மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? வைக்கிறது ஒரு பக்கம், சரி, மீசை வளர்க்கறது ஒரு பக்கம். சரி, மீசை வளர்க்கறதுன்னா அப்படிங்க அந்த மாதிரி இப்படி எல்லாரும் வளர்த்துக்கலாம். நீங்க ஏன் வரைஞ்சிட்டு வந்திருக்கீங்க? நான் வரைஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன ஊத்தி அழிச்சிருங்க. காரணம் என்ன தெரியுமா? என்ன வாங்கி கொடுக்கல. என்ன இங்க பாருமா, என் மானுக்கு பக்கத்துல போய், சரி, பக்கத்துல போய் கட்டி பிடிச்சு உம்மா கொடுக்கும் பொழுது மீசை கூட குத்த கூடாதுன்னு என் மனசுமா. மானுக்கு உம்மா கொடுப்பீங்க? ஆமா. இப்படி ஒரு காம கொடூரனா? இங்க பாருமா, பெருமாளே, என் மானுக்கு உம்மா கொடுத்தேனா ஐயா, இந்த மானு வர சொல்லி வர உள்ள போடுங்க. இந்த மானு நினைக்கும் இதுக்காக தானே இவ்வளவு நாளா காத்திருந்தேன். நீங்க மானு நினைக்குமா? உம்மானா சும்மா நினைக்கிறது இல்ல. ஊ என்ற இம்மன்ற மையம் மா என்ற உயிர்மையும் கலந்து உன்னோடு ஒன்னா சேர்த்து, அதனாலதான் கஷ்டத்தை பாருங்க, எங்க நம்ம எறல வளல அப்படின்னு தமிழோடு ஒன்றாக சேர்த்து தந்தம் நினைச்சுங்களேன் நினைக்கும். இதுக்காகத்தானே இவ்வளவு நாளா காத்திருந்தேன் அப்படின்னு. ஆனா நீங்க சொல்றது ஆடி காத்துல அம்மி பறக்குது, அம்மா பொண்ணு. ஆடி காத்துல எப்படி அம்மி பறக்கும்? அம்மியா பறக்கும்?
அம்மி பறக்காது. ஆ. அம்மை நோய் பரவும். ஆ. அப்ப அம்மை நோய் பரவும் பொழுது அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா அதுதான் பழமொழி. கூளை காய்ச்சி ஆ. வேப்பிலையை கலந்து அதுல சேர்த்து அப்படியே அரைச்சி குளிர்ச்சி படுத்துவாங்க. குடிச்சோம்னு வச்சுங்களேன் அந்த இதெல்லாம் அப்படியே தணிஞ்சு போயிடும். ஆடி காத்துல அம்மையும் பறக்கும் என்பதே பழமொழி. அதனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனா நீங்க சொல்ற வார்த்தை தெரியுமா அம்மியே பறந்து போகுது. அதெல்லாம் தப்பு. ஆ. ஒரு பழமொழிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆ. இந்த சட்டியில இருந்தா அகப்பையில ஒரு பழமொழி எதுக்காக சொல்லி வச்சாங்க? சஷ்டி என்று விரதம் இருந்தோம் என்றா சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பதே பழமொழி. அது காலப்போக்கில் சட்டியில இருந்தா தானே அகப்பையில ஒரு மாத்திக்கிட்டாச்சு. அப்படி பழமொழி எல்லாம் இருக்கு. என்னமோ சொல்ல வந்தீங்களே அதுதான். ஆடி காத்துல அம்மி பறக்குது அம்மா பொண்ணு சடுவாள் அடிக்குது விடுவேனா உன்னை விடுவேனா விட்டு புட்டு வீட்டுக்கு நான் போவேனா ஆடி காத்துல அம்மி பறக்குது அம்மா பொண்ணு சடுவாள் பேசுது கலித்துறைக்கு தப்பி வந்த சின்ன மானமா கண்ணுள்ள காட்சி தரும் இந்த மானமா கலித்துறைக்கு தப்பி வந்த சின்ன மானமா கண்ணுள்ள காட்சி தரும் இந்த மானமா குட்டியான உருவம் கொண்ட சுண்டை மானமா குட்டியான உருவம் கொண்ட சுண்டை மானமா குறுகுறுன்னு பார்வையாலே பயக்கும் மானமா பக்கத்துல இருந்தாங்க பாட்டே அதான் வருமா? வள்ளியம்மா இது குறுகுறுன்னு பார்வையாலே மயக்குமானம்மா ஆடி காத்துல அம்மி பறக்குது அம்மா பொண்ணு சடுவாடு பேசுது கலைத்துறைக்கு கடைக்காரன் தராசில்ல கள்ளக்கானோ கடிகார நேரத்துல முள்ளக்கானோ கடைக்காரன் தராசில்ல கள்ளக்கானோ கடிகார நேரத்துல முள்ளக்கானோ கள்ளக்கண்ணா அங்க நாயக்கானோ கள்ளக்கண்ணா அங்க நாயக்கானோ நாலு வார்த்தை சொல்ல வந்து சொல்லக்கானோ ஏன் ஊமையா? நான் நாலு வார்த்தை சொல்ல வந்தேன் சொல்லக்கானோ ஆடி 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 காத்துல அம்மி பறக்குது அம்மா பொண்ணு நடுவாளு பேசுது இப்படி இருக்கணும் அந்த பக்கம் மேல 10 மணிக்கு எப்படி ஆரம்பிச்சிச்சோ அந்த சுறுசுறுப்பு முடிகிற வரைக்கும் இருக்கணும். எந்திரிக்கவே இல்லை வருங்க. அந்த நாடகம் முடிகிற வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க அந்த பக்கம் மேலே. நானும் எந்திரிச்சு போங்கன்னு சொல்லிட்டு போவே இல்லை. இருக்கட்டுங்க வேடுவரி, உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு. என்ன பாவம் பரிதாபமா இருக்கு. என்னங்க? ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க ஒரு சாயல்ல எங்க பெரியமா பையன் மாதிரியே இருக்கீங்க. என்னது? எங்க பெரியமா பையன் மாதிரியே இருக்கீங்க. கருப்பையா. அப்படியா? ஆனா உங்களை பார்த்த போது தங்கச்சி மாதிரி இருக்குமே. எங்க அத்தை மக வெள்ளாயிய பார்த்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, என்ன உங்க பேச்சே சரியில்லை. உங்க பேச்சே சரி. மானோட அடையாளத்தை சொல்லிட்டு தயவு செய்து கிளம்புங்க. உங்களை பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்லை. மான் கூட அன்கலட்சம் அடையாளம் சொல்லுங்க. சிற்றின்பம் பேரின்பம். பேரின்பம் எந்த இன்பத்துல சொல்லும் போதோ அப்படி சொல்லுங்க. சிற்றின்பத்துல சொல்லுங்க, இல்ல பேரின்பத்துல பேரின்பத்தோட சொல்லுங்க. மான்குட்டியோட அன்கலட்சம் அடையாளம். யாரும் எந்திரிச்சு போகாதீங்க அம்மா, கொஞ்ச நேரம் சொல்லுங்க. காயாத கனல் பாயே கவனேந்தி விளையாடும் கலையினமே காயாத கனல் பாயே கவனேந்தி விளையாடும் கலையினமே தேயாத நிலவு போல் தெய்வீக ஒளி
கண்ணையில் படாத நிலையிலே காதல் விழாவும் வலையிலே கண்ணையில் படாத நிலையிலே காதல் விழாவும் வலையிலே உள்ளம் கழியவே மனமகிழவே பல தினத்தை வரது மனமகிழச்சி பாயாதமா காவல் நீதி தீவிரமாக காவல் விழித்திடும் சுந்தரமான் கலவை கலந்தன கதம்ப வாழை கவளும் அழகிய மனமான் தெரியாதுன்னு சொல்லி எல்லாரும் எதுக்கு உட்காந்துருக்கீங்க? மானோட அடையாளத்தை கேட்டா என்ன அடையாளம் சொல்லிருக்கீங்க? என்னத்தை பாத்தீங்க? எண்ணத்துல தான் பார்த்தேன். என்ன பாத்தீங்க? இது மானோட அடையாளமே கிடையாது. வேடுவர் நான் தேடி வந்தது மானுன்னு சொல்லலையே. இவ்வளவு நேரம் மான் என்ற மங்கை வள்ளி உன்னை என்ன தேடி இருந்தீங்களா? பாட்டு பாடவா வேண்டாம், பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நீயும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா, பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. காலையில அழுகாதேன்னு சொல்றல. அண்ணே, எங்க அண்ணனை கூப்பிட்டேன். நீ யாருங்க? உங்க அண்ணன் இல்லாம அண்ணியா? அண்ணே கொஞ்ச நேரம் இருங்க வரட்டும். முருகே வரட்டும். அண்ணே என்ன உன் பிரச்சனை? அண்ணே அண்ணே சொல்லி வைமா. அண்ணே என்ன என்ன குச்சி முட்டாய் காலத்த மாதிரி அழுகுற? அண்ணே மான தேடி ஒருத்தர் வந்தாரு. ஆமா, அவரை பார்க்கும்போது ஒன்ன மாதிரி இருந்துச்சு, பைத்தியம் மாதிரி. அதனால நான் என்ன கேட்டேன், மானோட அடையாளத்தை கேட்டேனே. அவர் மானோட அடையாளம் சொல்லாம ஒரு பெண்ணோட அடையாளத்தை சொன்னாரு. யாரை தேடி வந்தீங்கன்னு கேட்டேன். அவர் ஒன்ன தேடி வந்துன்றாரு. இப்ப எல்லாம் நல்லாத்தே பொம்பளை மாதிரி பேசுற. அந்த ஆளை சந்திச்சா மட்டும் ரவுடியா மாறிடுற. சரி சொல்லுனே, ஒன்ன தேடி வந்தேன்னு ஏன் சொன்னாரு? தெரியல. முருகனை வணங்கு.
சாமி கும்பிடுவோமா? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். இங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வந்தாட்டம், வந்தாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. வேல் முருகா, வேல் முருகா. முருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரன் ஊரை. முருகி சொல்லுங்கள் முருகன் பேரை. நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. அரோகரா. வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. சந்தனம் பூசுங்கள், குங்குமம் சூடுங்கள். சந்தனம் பூசுங்கள், குங்குமம் சூடுங்கள். அரகர பாடுங்கள், வருவதை பாருங்கள். அரகர பாடுங்கள், வருவதை பாருங்கள். அந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல். வேல் முருகா, வெற்றி வேல் முருகா, வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. தெய்வயானை திருமணமா திருப்பரங்குன்றம். தெய்வயானை திருமணமா திருப்பரங்குன்றம். திருமுழுதும் பக்தர்களை நாடக மன்றம். திருமுழுதும் பக்தர்களை நாடக மன்றம். தங்க வெள்ளி பவள போல தாம்பலம் செய்வானே. தங்க வெள்ளி பவள போல தாம்பலம் செய்வானே. தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப் பெருமாளே. தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப் பெருமாளே. முருகப் பெருமாளே, இந்த முருகப் பெருமாளே. குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குண்டலமா பெண்கள் எல்லாம் வந்தாட்டம், வந்தாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. வெற்றி வேல் முருகனுக்கு. அரோகரா, அரோகரா, வேல் முருகனுக்கு. அரோகரா, அரோகரா. அரோகரா. முருகா, முருகா, வள்ளி சுவாமி, வள்ளி நாதா, வள்ளி பிரபு, வள்ளி முருகா, வள்ளி கந்தா, வள்ளி பெருமாளி, வள்ளி சொல்லுங்கள் சுவாமி. வள்ளி வேடுவனாக வந்ததும் நானே. உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேள் தருகிறேன். என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன வரம் கேட்டாலும் உண்டு. எது கேட்டாலுமா? உண்டு. எது கேட்டாலுமா? எது கேட்டாலும் எது கிடைக்கும். கேட்டாலும் கொடுப்பீங்களா? எது கேட்டாலும் உனக்கு உண்டு. அண்ணா நீங்க வாண்ணா. ஏப்பா நான் கேக்குற வர சரியான்னு பார்க்கணும்ல. மாசமாத்தான் கூப்பிடுற. நில்லண்ணா, நான் கேட்கிற வர சரியான்னு நீ தான் பார்த்து சொல்லு. நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வயானை வள்ளி என்று உங்களை வழிவிடாமல் வள்ளி தெய்வயானை என்றே உங்களை வழிபட வேண்டும். எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியே கல்யாணம் வரம் வேண்டும் சுவாமி. இந்த வரம் உனக்கு வேண்டும். அப்படியா? அப்படியாகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய். இந்த வரத்தை உனக்கு அளிக்கிறேன். சம்மதம், சம்மதம். முழங்கட்டு மேலே வாத்தியம். அதுபோல என் தாய் அன்னை மீனாட்சி பச்சை நிற மேனி உடையவள். உமக்கும் உடல் பச்சை நிறமாக மாறும் என்ற வரத்தையும் சேர்த்து தருகிறேன். சம்மதம், சம்மதம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேண்டும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரார்கள் வாழ வேண்டும். பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். ஊத்து பெருக வேணும், ஞான தங்கமே ஊரார்கள் வாழ வேண்டும். பகவானே பாதார நம்முடனே ஸ்ரீராமா ரூபமுடனே நித்திய ஜெய மங்களம், நித்திய ஜெய மங்களம். சுவாமி நாமம் வாழ்க வாழ்க. இவ்வளவு நேரமாக இந்த நாடகத்தை கண்டு ரசித்த உள்ளூர் கிராமத்தவர்களுக்கும் மற்றும் வெளியுள்ள நாடக மக்கள் வந்திருக்கும் நாடக கலை ரசிகர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் நாடக கலைக்குழு சார்பாக நன்றி, நன்றி கலந்த வணக்கம். பெடிய மாதிரி சிறந்த முறை அருமையான மொழி கொடுத்த அன்புலத்துக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஹலோ. இங்கு வேலன் வேடனாக நடித்த பாசத்துக்குரிய அன்பு மச்சான் மதுரை அருகாமையில் ஒத்தக்கடை அருகாமையில் தேத்தாங்குளத்தை சேர்ந்த எம் ரவீந்திரன் அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டப்படுகிறது. பல்லியாக நடித்த எனது அன்பு சகோதரி மதுரையை சேர்ந்த ஆர் மீனாட்சி அவர்களுக்கு கொண்டாடப்பட்டப்படுகிறது. நாரதரக நடித்த எனது அன்பு மச்சான் நத்தம் அருகாமையில் சேரங்கம்பட்டி இல்ல அவங்க சொல்லித்தான் சொல்லணும். நத்தம் அருகாமையில் சேரங்கம்பட்டியை சேர்ந்த படையப்பா அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக எங்கள் அறுபடி வசிக்கும் வாசத்துக்குரிய எனது அன்பு மாமா எங்களது அன்பு வாத்தியார் மகிய தெஞ்சியந்தில் சேர்ந்த ஜி பாலச்சந்திர மாமா அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டப்படுகிறது.
மிருதங்க வாசிக்கும் அன்பு அம்மா மதுரையை சேர்ந்த டி சிவா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டுப்படுகிறது. மிருதங்க நீங்க போங்கடா. சரி சரி சரி. கிராமத்தின் சார்பாக உங்களுக்கு சரி இந்த சொல்றேன் இல்லை அவங்களுக்கு போத்துறாங்க. இந்த இன்னும் இருக்கு இந்த அது அவங்களுக்கு சொல்லிடுறேன் அவங்க உள்ள போட்டு. முருகனை நடித்த எனது பாசமிகு அன்பு மச்சான் மதுரை அறியாமல்ல தேத்தாங்குளத்தை சேர்ந்த ரவீந்திரமணிகளுக்கு நம்ம கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வள்ளியாக நடித்த அன்பு சகோதரி மதுரை மீனாட்சி அவர்களுக்கு கொண்டாடப்பட்டுப்படுகிறது. போங்க. இங்கு ஆளுநர் வாசிக்கும் எனது அன்பு தம்பி கல்விமணியை சேர்ந்த கே சக்திவேல் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டுப்படுகிறது. ஆல்ரவுண்டர் தாள வாசிக்கும் அன்பு மாமா கீழே காந்திரங்குளத்தை சேர்ந்த எஸ்.வி. ராமர் மாமா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டுப்படுகிறது. டான்ஸ் ஆக நடித்த அன்பு சகோதரி ஜெயஸ்ரீ அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டுப்படுகிறது. சிறந்த முறையில் சிறந்த முறையில் அருமையான ஒளியிலமைப்பு அன்புள்ள அருமையான விளைவிற்கு மருது ஆடிய சன்புள்ளத்திற்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நகைச்சுவை நாயகன் அன்பு மாப்பிள்ளை திருமன்பட்டியை சேர்ந்த முத்துராஜா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றார்கள். வெடிமறை சிறந்த முறையில் எங்கள் வீடியோ கவரேஜில் பாசத்துக்குரிய அன்பு மச்சான் மானாமதுரையை சேர்ந்த மாசான மச்சான் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது.